ஹாய் ஹலோ ஆல், நான் ஷோபாலன். தனுஷ். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கடைசி வீடியோஸில் நிறைய கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் சில குறைகள்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா லோன் ஏன் வாங்குகிறோம் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குது. அந்த லோனை வச்சு என்ன செய்ய போகிறோம், இதில் ரெவன்யூ வருமா வராதா இந்த பிஸ்னஸில் அப்படின்ற மாதிரி நிறையா கேட்குறீங்க. அந்த டவுட்ஸ் எல்லாம் என்னன்றதை நம்ம கிளியர் பண்ணுவோம். நான் அந்த வீடியோ எடுக்கிறேன், அதுக்கு உண்டான கமெண்ட்ஸை நான் கேட்குறேன். உனக்கு என்ன பதில் தோணுது அப்படின்றத நீ சொல்லு, நான் எனக்கு என்ன தோணுதுன்றதை நான் சொல்கிறேன். என்ன அமைதியாக இருக்க, சொல்லுவோம்டா. ஃபஸ்ட்டு கமெண்ட்டு விக்னேஷ் ரெட்டி ப்ரோ, மீட் ஆதவ் அர்ஜுனா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஃபார் ஆஃப் டிஎன் ஃபார் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன செய்யலாம், இப்படி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரை பார்க்குறதுன்றது என்ன, எந்த வகையில் யூஸ் ஆகும்? ஸ்போர்ட்ஸ்னா நம்ம சோஷியல் சர்வீஸாக பண்ணால் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான மினிஸ்டர்கிட்ட பார்க்கலாம். நம்ம பண்ண போகிறது பியூர் பிஸ்னஸ். ஸோ இதுக்கு நம்ம கவர்மெண்ட்லேருந்து ஸ்பான்சர்ஷிப்பு ஏதாவது ஹெல்ப் கேட்குறன்றது முதல்ல தப்பு. சரி, ஓகே. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, இது கேட்க முடியாதுன்னு கிடையாது. ஒரு ட்ரஸ்ட்டாக கொண்டு வந்தாலுமே, சோஷியல் சர்வீஸாக நாங்கள் பண்ணாலுமே, ஒரு பொலிட்டிஷியனாக உள்ளே வர்றாங்க அப்படின்னா நிறைய குறைகள் உள்ளே இருக்கும். பிரச்சனைகள் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், காம்ப்ரமைஸ் பண்ணி நிறையா நம்மளே சாக்ரிஃபைஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம அது இப்போதைக்கு தற்காலிகத்துக்கு அது வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் 2 பேரும். ரெண்டாவது, ஃபிட் வித் ஸ்ட்ரா அப்படின்னு ஒரு தம்பி, அண்ணா ஒரு ஐடியா, ட்ரக் அவேர்னஸ் மாதிரி ஒரு மினி மேரத்தான் கண்டக்ட் பண்ணுங்கள். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு அதில் ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணி சோஷியல் சொசைட்டி அவேர்னஸ் மாதிரி உங்களுக்கும் கிரவுண்ட் பில் பண்ண அமௌண்ட் கிடைக்கும். கண்டிப்பாக உங்கள் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு ஸ்கூல் அண்ட் காலேஜ் பிரின்சிபல் கிட்டே பேச முடியும். இது நல்ல ஐடியா தான். ஆனால் இதுக்கு பெர்மிஷன் வாங்குறதா இருக்கட்டும், இதுக்கு நடத்தக்கூடிய மேரத்தான் இதாக இருக்கட்டும், இது என்னது சதுரங்க வேட்டப்படும். ஆமாம், ஆசை தூண்டுறது இல்லை, அது கிடையாதுடா. ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி சின்ன சம்பவம் பண்ணணும் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி இப்போ பெரிய ஒரு 21 கிலோமீட்டர் மேரத்தான் நடத்த போகிறோம், ஒரு ஈவெண்ட் நடத்த போகிறோம் அப்படின்னா நம்ம குரூப் ஆச்சு ஒரு 10 பேராச்சும் இருக்கணும். குரூப் 10 பேரா? இல்ல 50 பேராய் மினிமம் 50 பேராய் வேணும். வாலண்டியர்ஸ் நிறைய தேவை. இப்போ நம்ம ஈரோடு போனோம், சிவகிரி போனோம், காங்கேயம் போனோம். சிவகிரி கூட நான் வரல, மற்ற எல்லாத்துக்குமே வந்திருந்தேன். அதுல டீம் மெம்பர்ஸ் மினிமம் எத்தனை மெம்பர்ஸ் இருந்திருந்தாங்க? 300 பேர் இருக்கு. அப்புறம் நம்ம ஊர்ல என்ன நானும் மூஞ்சிய பாத்துக்கிற வேண்டியதுதான். ஸோ இதுதான் எங்கள் ஊரில் இருக்கிற பிரச்சனை. அந்த அளவுக்கு எல்லாரும் ஒன்று கூட கம்யூனிட்டி டெவலப் பண்ண முடியல. ஏன்னா இன்னமுமே மைண்ட் அளவில் பின்தங்கி தான் இருக்காங்க. இது சம்மந்தமாக யார்ட்டையாச்சும் போய் ஹெல்ப் கேட்குறோம், ஓடுறது சம்மந்தமாக பேசுகிறோம் அப்படின்னா நாங்கள் 2 பேராக தான் இதை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஒரு மேரத்தான், இப்போ சிவகங்கை மேரத்தான் ஒன்று நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு 15,000 ரூபா செலவாகும். ஸோ அதில் எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 4லேருந்து 7 பேர் இருக்கணும். ஸோ அந்த கமிட்டியில் இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு அமௌண்ட்டு போட்டு அதை ரன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் 4 பேர்கிட்ட போய் அதை ஃபண்டை கலெக்ட் பண்ணி அது 4 பேர் ஒரு ஆளும் 10-20 பேரை கையில் வாலண்டியர்ஸாக ரெடி பண்ணி அவங்களுக்கு சேலரி கொடுத்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல், ஹெல்த்தில் எந்த குறையும் இல்லாமல் இதை நடத்தி முடிக்கணும். இப்போ நம்ம 2 பேரும் அதை நடத்துகிறோம்னா என்னன்னா, எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, நீங்கள் உங்கள் நிறைய இடத்துக்கு மாரத்தான் போயிருக்காங்க, பெரிய ஈவன் மும்பை மாரத்தான்றது ஒரு நம்ம இந்தியாவில் ஒரு மேஜர் மாரத்தான். ஸோ இதில் போயிருக்காங்கன்றவங்க அந்த அளவுக்கு நடத்த முடியலனாலும் அதோட எக்ஸ்பீரியன்ஸ், அதோட நாலேஜை இவங்க அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவுட்புட் கொடுக்கணுன்றது எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு கொடுக்கலன்னா நம்மளோட நேம் இத்தனை வருஷம் சம்பாரிச்சு வச்சது அப்படியே அந்த ஒரு மாரத்தான்ல டேமேஜ் ஆயிரும். ஸோ அதனால இதுக்குண்டான நேரம் அது கிடையாது. அப்படியே நாங்கள் நடத்தணும்னாலும் 5K 10K ஈவெண்ட் கிரவுண்ட் ரெடி பண்ணதுக்கப்புறம் உள்ள ட்ராக் ஈவெண்ட்டாக நடத்தி ஒரு சின்ன 100 பேர்த்துக்கு நடத்தி அதை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிகினிங்ல இருந்து, ஏன்னா ஃபர்ஸ்ட் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் அதோட கஷ்டம் அது என்னன்றது நமக்கு புரிஞ்சுக்கிற முடியும். அதுக்காக அந்த இது பண்ணுறது கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா அடுத்தது கொண்டு போயிடலாம். இல்லை அம்பானி மாதிரி அதானி மாதிரி இருந்தால் டக்குன்னு பெரிய மாரத்தான் நடத்திடலாம். நம்ம சின்ன மாரத்தான் இல்லை, சின்ன டீம். ஃப்ரம் திருச்சி, ஆல் த பெஸ்ட் பிரதர், யுவர் டெடிகேஷன் தினேஷ் ப்ரோ பில்டிங் சம்திங் மீனிங்ஃபுல் ஃபார் த கம்யூனிட்டி இஸ் அட்மைரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி பிரதர். வணக்கம் சிங்கம் ஷோபலன், விடாமுயற்சி விஸ்வருவை அப்படின்னு அசோக் சொல்லியிருக்காங்க. அசோக் சோழ தேசத்துக்காரன் கொய்த்தில் இருந்து, நன்றி பிரதர். அப்புறம் டிஜித், ஆல் த பெஸ்ட் அண்ணா ஃப்ரம் கேரளா, ரொம்ப நன்றி பிரதர். கேரளாலேருந்து நமக்கு வாழ்த்து வருது. கமலக்கண்ணன் வாழ்த்து சொல்லியிருக்கீங்க. அடுத்து சபரி, வி காட் இட், ஓகே. அதோட சபரி, வி காட் இட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சபரி, நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், ரொம்ப சந்தோஷம். நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கோம். அப்புறம் கார்த்திஸ் ப்ராப் அப்படின்னு, டோன்ட் டூ திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ், ட்ரை லோன் ப்ரோ அப்படின்னு. இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்கிறேன் என்னென்ன. அப்புறம் ஆர்த்தி கண்ணன், ஹாய் ப்ரோ, பிக் ஃபேன் ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. இந்தியாவில் எல்லாமே கிரிக்கெட்டுக்கு இம்பார்ட்டன்ட் தராங்க. கேஜி குணா,
என்ன சொல்லியிருக்கேன், இந்தியாவில் எல்லாமே கிரிக்கெட்டுக்கு இம்பார்ட்டன்ட் தராங்க, ரன்னிங்க்கு உங்கள் ஏரியா சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. பிஸ்னஸ் மாடல் ஆர் உங்கள் ஹாப்பினஸ்க்கு பண்ணுறீங்களா அப்படின்னு. ஸோ இந்த முன்னாடி இருந்த கேள்விக்கும் இதுக்கும் சேர்த்து நான் சொல்லிடுறேன். ரெண்டுக்கும் தான். பிஸ்னஸ் மாடலுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸ்க்கு தான். அதே இது இங்கே ஹாப்பினஸ்க்கான்னு கேட்டிங்கன்னா அது இங்கே ஹாப்பினஸ் தான். ஒருவேளை இது பிளான் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இது நாங்கள் எங்களுக்கு மட்டுமே ஓடுறதுக்கு வச்சுக்கிறலாம். இப்போ எஸ்டிஐடியில் போயிட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னாலும் எங்களால் ஒரு சாமானியனா அது சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுது. இல்லை எஸ்டிஐடியில் போய் நம்ம இப்போ அவங்க கவர்மெண்ட் இதில் பண்ணுறதுனால நம்ம ஃப்ரீ மைண்ட் செட்டாக பண்ண முடியல. நீங்கள் இந்த ட்ராக்கில் ஓடாதீங்க, அந்த டைமிங் வராதிங்க, நீங்கள் இந்த இடத்துல வார்ம் டவுன் பண்ணாதீங்க, வார்ம் அப் பண்ணாதீங்க, நிறையா கோரிக்கைகள் வைப்பாங்க. ஸோ நம்ம போகிறதே மைண்டு ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு தான். ஸோ அங்கே போயிட்டு மறுபடியும் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு வேலை கிடையாது. இதெல்லாம் யாருமே நம்மளை கேள்வி கேட்க முடியாது. நம்மளே ராஜா, நம்மளே மந்திரி. ஆமாம், அது வந்து எங்களுக்கு அது ஒரு தேவை இருந்தது. இப்போ பப்ளிக்கில் பண்ணுறதுன்றது ஒரு ஓல்டேஜ் பீப்புள் வந்து ஒரு 5-6 பேர் இல்லைன்னா 10 பேர் வரிசையாக மொத்த ரோடையும் கவர் பண்ணி காலையில் வாக்கிங் போவாங்க. எங்களால் ஃப்ரீயாக ரன் பண்ண முடியும். அது சொல்ல முடியாது நம்ம அவங்கள. ஆமாம், பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. ஆமாம், அது எதையும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ பப்ளிக் நியூசன்ஸை நாங்கள் தான் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். கேமரா வச்சு எடுக்கிறது வைக்கிறதுன்றது எங்களுக்கு இது ப்ரொஃபஷன், என்னோட பொழப்பு. இது கேமரா வச்சு வீடியோ போடுறேன் அப்படின்னா அது என்னோட பொழப்பு, அதில் தான் என்னோட வருமானம் இருக்குது. அப்படின்றப்ப நான் அதை செஞ்சு தான் ஆகணும். ஸோ நான் தான் அந்த இடத்துல போய் தொந்தரவு பண்ணுறேன். ஸோ 2 இடத்துலையுமே வந்து தொந்தரவு பண்ணுறதுனால நம்ம அது வந்து ஒரு டிராஃபிக் கிரியேட்டர். இப்போ ஒன்றும் இல்லை, சில இடத்துலலாம் வந்து என் கடை பக்கத்துலேயே டிராஃபிக் இஷ்யூஸ் நடக்குது. அது பப்ளிக் இஷ்யூஸ். நம்ம பண்ணுறது வந்து பப்ளிக் இஷ்யூஸ் பண்ணலை. அந்த கிடைக்கிற டைமிங் மினிமம் டைமிங்ல முடிச்சுட்டு கிளம்பிடுறோம். அதனால நீ அதை சொல்ல முடியாது. இல்ல இருந்தாலும் அது டிஸ்டர்பன்ஸ் தான். பட் அது மேஜரா போய் தாக்குதான்னு கேட்டா இல்ல ரைட்டு. இந்த காரணங்கள்லாம் வந்து நாங்க வந்து புதுசா ஒரு இடத்த தேடி போறதுக்கு உண்டான காரணமாகவும் இருக்கு. ட்ராக்ன்றது ஒரு டிசிப்ளினை உருவாக்கும். நம்ம சிவகங்கையை பொறுத்தவரையும் சிந்தட்டிக் ட்ராக் கிடையாது. மட் ட்ராக் இருக்கான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. மட் ட்ராக்னா சிண்டர் ட்ராக்னு சொல்லக்கூடியது. அது ஒரு திக்னஸில் பண்ணுவாங்க, அது எங்கேயுமே கிடையாது. ஸோ ஒரு இடத்துல வந்து டிசிப்ளின், இந்த இடத்துல ரெஸ்ட் ரூம் இருக்குது, ஒரு ட்ராக் இருக்குது அப்படின்னா 5K ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா ரோட்டில் பண்ண முடியாது. 10K பண்ணணும்னாலும் ரோட்டில் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ண முடியாது. 400, 800 ரெப்பிடேஷன், 1000 ரெப்பிடேஷன் பண்ணுறது, ட்ரில்ஸ் பண்ணுறது, ஒரு சில ஒர்க் அவுட்ஸ்லாம், மேஜர் ஒர்க் அவுட்ஸ்லாம், ஸ்பீட் ஒர்க் அவுட்ஸ்லாம் இங்கே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். லாங் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ அதனால் எங்களுக்கு ட்ராக் தேவைப்படுது. அது போக நாங்கள் பிஸ்னஸ் மாடலாகவும் இதை கொண்டு போக போகிறோம். இதில் வந்து சோசியல் சர்வீஸும் இருக்குது. இப்போ வந்து ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுத்து இந்த ட்ராக்குக்கு ஒரு 50 லட்ச ரூபா செலவு பண்ணுறோன்னு வைங்களேன், இதை வந்து சொல்லி கொடுத்து இந்த காசை எடுத்துட முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. இது மூலியமாக நிறைய பேர் உள்ளக்க வரணும், நிறைய பேர் ஓடணும், அது எல்லாமே ஓகே தான். ஆனால் பிஸ்னஸ்ன்றது என்ன அப்படின்னா, நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டை வந்து என்னென்ன நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து முத்ரா ஸ்கீமில் லோன் வந்து ட்ராக் போடணும் அப்படின்னு கேட்டோம். அது ட்ராக்குக்கெலாம் கொடுக்க முடியாது, ஷூரிட்டி வச்சா தான் பணமாக கையில் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் பொருளை ஏதாச்சும் வாங்கிக்கலாம், இந்த மாதிரி ரூமுக்கு தேவையானது, ஏதாவது ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி. இப்போ என்கிட்ட இருக்கிறது 256 GB ஒரு 16+ன்ற ஒரு ஐஃபோனு. ஸோ இந்த மாதம் தான் இஎம்ஐ முடிஞ்சதுக்கு மாதம் 8000 ரூபா கட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு லேப்டாப்பு. கண்டிப்பாக எடிட்டிங்க்கு எனக்கு லேப்டாப் தேவை. ஏன்னா Insta 360 கேமராலேருந்து வெளியில் எடுத்து அந்த ஃபைலை ரெண்டர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டமான விஷயம். ரொம்ப அது இதில் 1 ஹவருக்கு மேலே ஆகும் ஒரு டாக்குமெண்ட் கூட தான் ஆகும். ஆமாம், சில நேரம் நான் செக்காக நின்றுக்கிட்டு ஸ்லோ மோஷன் ஆகிட்டு வேலை செய்யாது. ஸோ அதனால லேப்டாப் கண்டிப்பாக தேவை. இப்போ இருக்கிற மொபைல் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு ஒரு 17 Pro Max அப்படின்றதுல 1 TB சைஸில் எடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். இதுக்கு இந்த ரூமுக்கு ஏசி, ஃபேன் ஓடிச்சு அப்படின்னா பேசுகிறத கேட்க முடியாது, அதில் ஒரு ஏசி. இதுக்கு ஃபர்னிஷிங் ஐட்டத்துக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்காரு, 30,000 ரூபா கொடுத்துருக்காரு. ஸோ அது ஒன்று. இன்கேஸ் ஹார்ட் டிஸ்க்கு ஓகேவா, இன்கேஸ் பட்ஜெட் இருந்தது அப்படின்னா ஒரு கேமராவும் ஒரு கிம்பலும் வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். மூணாவது இதில் பேரலாக ஒரு கண் இதுன்னா இன்னொரு கண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெட்மில் வித் VO2 Max டெஸ்ட் எடுக்கிறது. அது லீகலாக நாங்கள் பண்ண முடியுமா, இல்லை டாக்டர்ஸ் தான் பண்ணணுமா, ஃபிசியோதெரபிஸ்ட் இது மாதிரி யாராச்சும் ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்றத கேட்டுட்டு, இப்போ ட்ரெட்மில்ல வந்து இப்போ VO2 Max ஓடுறாங்கல்ல, VO2 அவங்களோட ஆக்சிஜன் கெப்பாசிட்டி லெவல் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கிறது இருக்கும்ல, அந்த ஒரு ட்ரெட்மில் வாங்குறது. இந்த மிஷின் எதுக்காண்டி முக்கியமாக நாங்கள் சொல்கிறோன்னா, என்னதான் நீங்கள் வாட்சில் வந்து VO2 Max இருந்தாலும் அது அக்யூரன்சியாக இருக்காது. அந்த வாட்சுக்கும் இதுக்கும் மினிமம் 20% to 30% டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த VO2 Max கண்டுபிடிச்சா தான் உங்களோட இன்டர்வல் செக்ஷனை பக்காவாக பண்ண முடியும். ஓகே, இது ஒன்று. அப்புறம் கெயிட் அனாலிசிஸ்க்கு உண்டான மானிட்டரு, அதுக்கு உண்டான சென்சார்ஸ், இது எல்லாமே சேர்த்து இந்த ஒரு 8 to 9 லட்ச ரூபாய்க்குள்ளே முடிக்க முடியுதா அப்படின்றத பார்க்குறோம். சில விஷயங்கள் எடுக்கணும்னா எடுக்கிற மாதிரி இந்த இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு இந்த இடத்துல பிளான். வெளியில் ஒரு ஷெட்டு போடணும், அந்த ஓப்பனாக இருக்குது, அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும். நாங்கள் அதுக்கு ஏதாச்சும் கை காசை போட்டு பெறட்டணும். இது வரையும் 10 லட்ச ரூபாய்க்கிட்ட செலவு பண்ணியிருக்கோம். என்னோடய நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து உதவி பண்ணியிருக்காங்க. இவனும் நிறையா அவன் கடையிலேருந்து உதவி பண்ணியிருக்கான். எனக்கு யார் உதவி பண்ணாங்க, சில பேர் வந்து லட்சங்களில் கொடுத்துட்டு அமைதியாக இருக்காங்க. ஸோ அவங்களோட உதவிகள் மூலியமாக தான் இது இவ்வளோ பெருசாக வந்து உட்காந்து. கண்டிப்பாக உங்களோட மாதிரி ஆளுங்க சப்போர்ட்னால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கோம். ஏன்னா எங்கள் சிங்கிளாக நாங்கள் 2 பேரால் பல விஷயம் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக பண்ண ஏன்னா பெரிய ப்ராஜெக்ட்டு, பெரிய விஷயம்.
அடுத்து இதை பிஸ்னஸ் மாடலாக எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு வெப்பேஜ், சிங்கம் மேனேஜ்மெண்ட் அகாடமிக்கு ஒரு வெப்பேஜ். ஸோ இந்த வெப்பேஜில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, பிளான்ஸ் இருக்கும். 5K 10K 21 42 இந்த பிளான்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் ஒரு அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணுவோம் நாங்கள். அது போக அப்பரல்ஸ், டிஷர்ட், வாட்டர் பாட்டில், பேகு, ரன்னிங் கம்யூனிட்டிக்கு ஒன்று அக்சசரிஸ் இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ரெடி பண்ணி அதில் சேல்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த 2 தான் வந்து மெயினான எங்களுக்கு பிஸ்னஸ் மாடலாக இருக்கும். அதை சேல்ஸ் பண்ணி தான் நாங்கள் பிஸ்னஸை கொண்டு போகிறது. அது போக முக்கியமான ஒன்று, இப்போ ஒரு ஈவெண்ட்டுக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் டைமிங் சொல்யூஷன், நோவா ரேஸாக இருக்கட்டும், இன்னொன்று இருக்கேடா பேர் என்னது, மைரேஸ் அப்படின்னு அந்தது. அது மாதிரி நாங்களுமே வந்து ஒரு சென்சார் இதெல்லாம் நாங்கள் வாங்கி ஒரு இடத்துலையும் ரேஸ் நடத்துறது நாங்களே கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ஒரு ஆள்கிட்ட பேசியிருக்கேன் நான். எல்லாமே ஒரு ஐடியா இருக்குது. இது எல்லாத்துக்குமே பணம் தான் ஒரு முக்கியமான தேவையாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் நாங்கள் வருமானத்துக்கு வழியாக பண்ண போகிறோம். நாங்கள் எங்களுக்கு தேவையான வருமானத்துக்கு இப்போ ட்ராக்ல வந்து ரன் பண்ண போகிறாங்க. ஒரு கோச் இருக்காங்க. நானுமே இப்போதைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன், இவனும் படிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த வருஷத்துக்குள்ளே முடிச்சிருவோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அப்படி முடிச்சிட்டோம் அப்படின்னா நாங்கள் 2 பேரும் இருக்கிற நேரத்தில் கோச் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா கோச் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்கள வச்சு கோச் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ட்ரைனிங் கோச் வச்சா பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம நிறையா வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரைனிங் டைம்ஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது, அனலைஸ் தான் பண்ண முடியும். ஸோ மெயினாக கோச் போடுற மாதிரி தான் இருக்கும். ஒரு 1க்கு 3 பேர். ஏன்னா அன்றைக்கி நிறையா யங்ஸ்டர் வந்து சும்மா தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வழியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த இது அவங்களும் அதாவது பீப்புள் நம்மளுக்கு ஃபாலோவர்ஸு உங்களை ஃப்ரெண்ட்ஸை வச்சு நம்ம நல்லா இருக்கும், நம்மளை வச்சு நம்ம 4 ஸ்போர்ட்ஸ்மேன் நல்லா இருக்கும். அவ்வளோதான். இதில் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்டர்ன்றவங்க நீங்கள் உங்களுக்கு தெரியும், அசார் ப்ரோ, அவர்கிட்டலாம் பேசியிருக்கோம். ஃபிசியோதெரப்பி நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இங்கே ஒரு இது போட்டுட்டோம் அப்படின்னா அவங்க இருந்து ஃபுல்லாக ஃபிசியோதெரபிஸ்ட் இருப்பாங்க, டாக்டர் இருப்பாங்க, கோச் இருப்பாங்க. அப்படின்றப்ப இதை இப்போ கஷ்டப்படுற காசு இருக்குது இல்லைன்றதெல்லாம் ரெண்டாவது, நாலேஜை கொடுக்கணும். இப்போ எனக்கு தெரிஞ்ச கோச்சு ஒருத்தர் பேசினா என்னன்னு தெரியாது, இன்ஜுரின்னு என்னன்னு தெரியாது, ஃபிசியோதெரபிஸ்ட்னா என்னன்னு தெரியாது, டாக்டரை யாரை பார்க்கணும்னு தெரியாது, டைமிங் என்ன ஓடணும்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஓடுன்னு சொல்லி கவர்மெண்ட் கோச்சு இருக்காப்புல ஒருத்தர். ஸோ எல்லாரையும் சொல்லலை, அப்படி ஒருத்தர் இருக்காரு. அவர் 4 பேர் வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு இருக்காரு, இன்னமும் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க மத்தியில் இது கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பசங்க வந்து லைஃப் கிடைக்கும். கரெக்டு தான். இது அவங்களோட சுயநலத்துக்காண்டி பசங்களை பலியாட ஆக்கிடக்கூடாது. இப்போ அதுக்காண்டி நாங்கள் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லலை, தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதுதான் ஆர்வம். ஆமாம். இப்போ நீங்கள் இருக்கீங்க, நாங்கள் இருக்கோம்னா ஒவ்வொரு விஷயமும் ஆர்வமாக கற்றுக்கிறோம். அதுதான் லைஃப் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இன்னொரு ஆளாக வாழ்க்கையை அழிச்சு நம்மளால் உதவி செய்யலைனாலும் யாருக்கும் ஓத்திரி பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த காரணத்துக்கெல்லாம் தான் வந்து இப்போ அவங்க ரன்னிங் வர்றாங்க. நிறைய பேரோட ரன்னிங்கோட லைஃபே முடிஞ்சு போச்சு. ஆமாம். சரி, இதில் என்ன பிளான்? இந்த பிஸ்னஸாக இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் அக்காமடேஷனுக்கு வந்து ஸ்டேஸ் வந்து ஹட்டு மாதிரி இருக்கும்ல. இப்போ கொடைக்கானல்லாம் போனீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் அங்கங்கே உருவாக்கி தங்கி இருந்து இதுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு போகிற மாதிரி. இப்போ நீங்கள் ஈடன், கென்யாலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இருக்கும். அதுக்குண்டான பே கொடுத்து அவங்களால பண்ண முடிஞ்சவங்க இருப்பாங்க. அதில் வருமானங்கள் வந்து இதில் சம்பாரிச்சிடலாம். இல்லை, கண்டிப்பாக நம்ம அதிலேருந்து நிறையா சம்பாரிச்சோம்னா ஒரு கைண்ட் ஆஃப் கஷ்டப்படுற பீப்புள் நல்லா ஒரு ஆளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சோசியலாக பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இதில் இருக்கு. ஆமாம், 2மே தான். கஷ்டப்படுறவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் வாங்கியாச்சு நம்ம கொடுத்துருவோம், நம்ம சம்பாதிக்கலேருந்து கொடுப்போம். அது எல்லாமே அது ஒரு பக்கெட்டு போகும். 2வது இது ஏர்ன் பண்ணுறது, இது எந்த அளவுக்கு நீட்டாக கொண்டு போகணுன்றதையும் நம்ம யோசிப்போம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் தான் வந்து பிஸ்னஸாக இப்போ ஃபேஸ் 1 வச்சுருக்கோம் நாங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ கான்டூர் சர்வே பண்ணணும். இந்த மொத்த இடத்தையுமே 30-40 ஏக்கரை கான்டூர் சர்வே பண்ணி எந்த இடத்துல ஸ்விம்மிங் பூல் வருது, எந்த இடத்துல ட்ராக் வருது, எந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் வரப்போகுது, எந்த இடத்துல ஜிம் வரப்போகுது, எந்த இடத்துலலாம் மரம் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு ட்ரஸ்ட்டுக்கு உண்டான ஃபார்முக்கு அதுக்கு ஒரு 40,000 ரூபா ஆகும், கான்டூர் சர்வேக்கு ஒரு 40,000 ரூபா ஆகும். ஸோ இந்த மாதிரி லட்சங்களில் செலவாகிக்கிட்டு இருக்குது. அப்படின்றப்ப அது எல்லாத்தையும் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து இந்த ஃபேஸ் 1 இதெல்லாம் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இதில் ப்ராஃபிட் வருமா வராதா, மக்கள் வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்றது. இப்போ வேலம்மாள் இன்ஸ்டியூஷன் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து 300 கோடி ரூபாய்க்கு மேலே அதை செலவு பண்ணியிருக்காங்க. 390 அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்து உங்களுக்கு ஓடுதான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ எடுத்துருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. நம்ம என்னன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம கொடுக்குறது வந்து இது வெறுமனே ட்ராக் மட்டும் கிடையாது, ஏதோ ஒரு ஃபேன்சியான ஐட்டம் கிடையாது. உணர்வுபூர்வமாக நம்ம ஏன் ஓடணுன்றதை கனெக்ட் பண்ணி எவ்வளோ விஷயங்களை சொல்ல முடியுமோ அதை மூலியமாக தான் கனெக்ட் பண்ணி தான் சொல்கிறேன். இப்போ நான் ஒய்வீரன் எபிசோடு போடுறேன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்குலாம் வந்து நான் புலம்புற மாதிரி இருக்குது. ஆனால் என்கிட்ட வந்து ஒரு 15 பேர் இதுவரையும் கால் பண்ணியிருப்பாங்க ஒய்வீரன் எபிசோடை பார்த்துட்டு. அவங்க வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணிக்க முடியுது, நான் இதனால இதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்ற விஷயங்கள். ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு தான் பிடிக்காமல் இருக்குமே தவிர்த்து, ஆனால் அவ்வளோ பேர் வந்து மன அழுத்தத்தில் இருக்காங்க, அதுலேருந்து மீண்டு வந்திருக்காங்க. ரன்னிங்கை அந்த மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ரன்னிங்கை வந்து ஜெயிக்கிறது, நான் சந்தோஷமாக ஓடுறேன் அப்படின்றதெல்லாம் 2வது. ரன்னிங் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு தெரப்பி மாதிரி, அதை இந்த மாதிரி வழியிலையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் சொல்கிறேன். தப்பான வழியில் போயிடாமல் குடிக்கிறது, மித்த சூசைடல் தாட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிடாமல் இருக்கிறதுக்காக நான் அந்த ஒய்வீரன் எபிசோட ஆரம்பித்தேன். ஆனால் இந்த விமர்சனத்துக்கு அப்புறம் அந்த ஒய்வீரன் எபிசோட வந்து யூடியூப்பில் போகிறத நான் நிப்பாட்டலான்னு இருக்கேன். இதுக்கப்புறம் ஃபண்ட் ரைசிங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ட்ராக்குக்கு இப்போ வந்து எஸ்டிமேட் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா 30-35 லட்ச ரூபா, இதர செலவுகள்லாம் சேர்த்து ஒரு 50 லட்ச ரூபா போட்டிருக்கோம். இது எப்படியெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா, சிவகிரி மேரத்தானுக்கு ஃபஸ்ட் டைம் நான் போக போகிறேன். நான் 2வது டைம் போக போகிறேன்.
அதில் போயிட்டு நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா ஃபண்ட் ரைசிங் பண்ணலான்னு இருக்கேன். அவனை நீனும் தான் சரியா, கியூஆர் கோட பேங்க்ல இருந்து வாங்கிக்கிறோம். ஸோ நம்ம தமிழ் ரன்னிங் கம்யூனிட்டி வர்றாங்கன்னா அவங்கள்ட்ட என்னென்ன ஹெல்ப் கேட்க முடியுதோ, அவங்க யாருனால என்னென்ன முடியுதோ அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் தானே. இப்போ இன்னைக்கு அவங்க ஹெல்ப் பண்ணி நம்ம நல்லா வந்துட்டோம்னா நம்மளால முடிஞ்ச 4 விஷயத்த நமக்கு அவங்க ஏரியாவுக்கு நல்லது பண்ண போறோம். கண்டிப்பா அது ஒன்று. எனக்கு வந்து நம்மளை வந்து கை நீட்டி இப்படி சில காசு வாங்கினா பண்ணு அப்படின்ற மாதிரி பேச்சு வந்துடக்கூடாதுன்றதுக்கு தான் நான் மோஸ்ட்லி ப்ரொமோஷன்ஸ் வச்சு பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் நான். அது மூலியமாக செஞ்சிட முடியுமான்றது ஒரு சந்தேகம். அது ப்ரொமோஷன் மூலியமா பண்ணுறதுக்குன்னா ப்ரொமோஷன் மூலியமா இந்த நம்ம 50 lakhs வந்து ஏர்ன் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருந்தா தான் அந்த 50 lakhs ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மல்டி ஆக்டிவிட்டீஸாக பண்ணும்போது தான் இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஃபண்ட் ரைசிங்க்கு ஃபஸ்ட்டு மேரத்தானாக போகிறது, அது மாதிரி போக அடுத்தடுத்து மேரத்தான்ஸில் போயிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எவ்வளோ கலெக்ட் ஆகுது அப்படின்றத அதை டிரான்ஸ்பரண்ட்டாகவும் காட்டுறோம் நாங்கள். அடுத்து ப்ரமோஷன்ஸை பொறுத்தவரையும் பெரிய பெரிய கடைகளில் போயிட்டு நமக்கு வந்து ஒரு 20,000 30,000 50,000 1 லட்சம் யாராச்சும் கொடுக்க முடியுது அப்படின்னா 1 கோடி ரூபா கொடுத்தா கூட வாங்கிடுவாங்க. அந்த கடைகளில் போயிட்டு சும்மா கமர்ஷியலாக எல்லாரும் பண்ணுற மாதிரி வாங்க இந்த கடையில் இது இருக்குது அது இருக்குன்னு இல்லாமல் அந்த கடையில் முடிஞ்சால் ஒரு 5K 10K ரன் ஃபிட்னஸ் அவேர்னஸ் மாதிரி உள்ளக்கே இன்டோர் ரன், அந்த ஃப்ளைட்லாம் ரன் பண்ணுவாங்க, பாத்ரூம்லேயே ரன் பண்ணுவாங்க, மரத்தை சுற்றி ரன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இந்த விஷயங்கள்லாம் பண்ணி இந்த ஃபண்டை ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஃபண்ட் ரைசிங் உண்டான ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக இருக்குது. இது எல்லா பிளானும் வந்து நாங்கள் வந்து ட்ராக் போடுறதா இருக்கட்டும், ஒரு ரெஸ்ட் ரூம் கட்டுறதா இருக்கட்டும், ஹான் டூர் சர்வே பண்ணுறது, இது ப்ராசஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் 1ல் வச்சுருக்கோம். இதெல்லாம் 2026 எண்டுக்குள்ளே இதை முடிக்கணும் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குது. 2027 தான் வந்து என்னென்ன பிளான் பண்ணியிருக்கோம். ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், ரெஸ்டாரண்ட்டு, அந்த லேண்டை கைப்பற்றுறது, ஸோ இது எல்லாமே அந்த ஸ்விம்மிங் பூலு, நம்மளோட அயன்மேன் பண்ணுறதுக்கான மொத்த சஸ்டரையும் கொண்டு வர்றதுக்கு. ஓகே, இது எல்லாமே பண்ணியிருக்கேன். அடுத்து விஜயகுமார் ப்ரோ, நீங்கள் வந்து என்ன கேட்டிருக்கீங்க, ஒரு சின்ன கேள்வி. அவங்க இருக்கிற மக்களோட சர்வே எடுத்தீங்களா, எந்த அளவுக்கு மக்கள் வருவாங்க, உங்கள் எஃபர்ட் ஜாஸ்தியாக இருக்குல்ல கேட்குறேன் அப்படின்ட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரமாட்டாங்க, மக்கள் வரமாட்டாங்க. வெளியூர்லேருந்து ஆள் வந்து தங்கி ப்ராக்டிஸ் பண்ணாதான் இது அந்த கூட்டம் கூட. எங்கள் ஊரில் வந்து வேற 2 விளையாட்டு இருக்குது, அந்த விளையாட்டை சொல்லக்கூடாது, அந்த விளையாட்டுக்கு தான் இங்கே ஆர்வம் ஜாஸ்தி. இதில் சொல்லக்கூடாதுன்னா என்ன? இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கிரிக்கெட்டு மோஸ்ட்லி எல்லாரும் விளையாடுறாங்க. அதே மாதிரி அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு மாடு இதில் வந்து ரொம்ப ஆர்வமாக பசங்க இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து என்னை விமர்சனம் பண்ணக்கூடிய ஆள் வந்து 15,000 ஷூ 10,000 ஷூ வாங்க சொல்கிறீங்களேன்ற ஆள் மாடு செலவு பண்ணுறாங்க. இது அவங்களோட ஆர்வம், அதை வந்து குறை சொல்லலை, ஓகேவா? இது இந்த மாதிரி இருக்குன்றதை நாங்கள் சொல்கிறோம். ஆமாம், மாடுக்கு சம்மந்தமாக நிறையா இருக்குது. அடுத்து கோகுல் சரண் ப்ரோ, ஒன் சஜஷன். கிரவுண்டுக்காக தான் லோன் ஓகே, பட் ரிமோட் ஏரியா இருக்குது, அவ்வளோ பேர் வருவாங்களா, லைக் பீப்புள் நியர்பை, இல்லைன்னா வர யோசிப்பாங்களா, ட்ராவல் காஸ்ட்லாம் யோசிப்பாங்க. ஸோ நீங்கள் சர்வேல அனலைஸ் மாதிரி எடுத்தீங்களா அப்படின்றது. அடுத்து கீழே வந்து ஐ வாஸ் திங்கிங் த சேம் அப்படின்னு. அதாவது பேங்க் என்னென்னா வருமானத்தை பொறுத்து தான் லோன் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வர்றாங்க. அது எனக்குமே புரியுது, அதை தான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், இது வந்து நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணது அதுதான். இப்போ பேங்க்கை நம்பியோ இல்லை இவங்க பசங்கள்லாம் வந்து ட்ரெயின் பண்ண காசு கொடுத்து அந்த விஷயத்தை வந்து சக்ஸஸ் ஆகி பிஸ்னஸாக கொண்டு வந்துருவோன்றது 100% இது நடக்குமா அப்படின்றது தெரியாது. உழைப்பை போடுவோம், பயனை எதிர்பார்க்காம பண்ணுவோம். நான் சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையுமே இதில் தான் போட்டு, இவனும் சம்பாதிக்கிறது எல்லாமே இதில் தான் போட்டு, குடும்பத்துக்கு தேவையானதை எடுத்துக்கிறேன், நான் வாழ்கிறதுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு என்ன கையில் கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் இதில் போட்டு தான் உருவாகணும்னு பார்க்குறேன். ஸோ இது வந்து பெருசாக பெருமை பீத்துறதுக்குன்றதெல்லாம் சொல்ல முடியாது. எங்களுக்கு இது ஒரு ஆசை, இதை போட்டு ஒரு நாள் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னன்னா, இப்போ தனுஷ்கோடி ட்ரேடர்ஸ்னு என்னோட கடை இருக்குது, எங்களோட கடை இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா உருவாக்குனதாக இருக்கும். எங்கள் அப்பா உருவாக்குனதுனால எங்கள் அப்பாவோட சொத்தை நான் அனுபவிக்கிறேன், எங்கள் அப்பாவோட சாப்பாடை சாப்பிட்றேன் அப்படின்ற ஒரு நாள் இவ்வளோ நாள் ஏக்கம் இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் கடையில் வந்து ப்ரோ நீங்கள் தானே அந்த கிரவுண்ட் ரெடி பண்ணுறீங்க, நீங்கள் தானே அந்த மதுரைக்கு ஓடுனீங்க அப்படின்றது எனக்குள்ள ஒரு அடையாளத்தை நான் உருவாக்குன மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணம் தான் எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்துச்சு. இவனுக்கும் அதே மாதிரி ஒரு விஷயம் தனி அடையாளத்தை உருவாக்கு. இந்த ரன்னிங் தான் வாழ்க்கையை கொடுத்தது. என்ன நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறது காரணமும், நான் இவ்வளவு தூரத்துக்கு நான் வந்ததுக்கு காரணமும் இந்த ரன்னிங் தான். ஸோ அதனால இல்லை, அந்த கடையில் நான் நுணுக்கமான வேலையை பார்த்தாலும் கடைசியில் யாருன்னா அதோட சக்ஸஸ் வந்து எங்கள் அப்பாவோட இருந்து வந்தது தான். ஆனால் இப்போ வந்து நான் ஓடுனது, நான் உடம்ப ரெடி பண்ணுறேன், நான் ட்ரைனிங் கொடுக்குறது எல்லாமே என்னோட சார்ந்தது. அடுத்து வந்து யுவர் கான்ஃபிடென்ட் லெவல் நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்னு லோக சந்திரனா அவங்க சொல்லியிருக்காங்க. ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ, ப்ளீஸ் பி கேர்ஃபுல் அண்ட் இட்ஸ் கம்ஸ் டு ஃபைனான்ஷியல் இஷ்யூ. கண்டிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அதையும் மீறி ஆச்சு அப்படின்னா அதையும் சமாளிப்போம், நம்ம பார்த்துக்கலாம் ப்ரோ. யார் சொல்லியிருக்கீங்கன்னா கிப்ரோடி அப்படின்றவங்க. அடுத்து லோகேஷ் பழனிசாமி வந்து ப்ரோ சிஎம் விஜய் சார் ஹெல்ப்ஸ்னு ஒரு வீடியோ போடுங்க, டிவிகே மெம்பர்ஸ் மீ. அதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கேன்.
பொலிட்டிஷியன்ஸு கொஞ்சம் யோசித்து தான் பண்ணணும் நம்ம. அடுத்து சுப்பிரமணியன், தலை மேலே இருக்கிறது கத்தி ப்ரோ, அது பார்த்து சூதானமாக செலவு பண்ணுங்கள். ட்ரைனிங் கோச்சிங் கிட்ஸு அடல்ட்ஸுன்னு பண்ணுங்கள். நல்லா லேட்டஸ்ட்டு பேர் எல்லாம் போட்டு மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் செய்யுங்க. அட்லீஸ்ட் லோன் முடிகிற வர ஆல் தி பெஸ்ட். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் ஜேசிபிக்காரன் தெளிவாக ஒரு நாள் வேலையை எவ்வளோ பேர் ப்ராப்பராக பேசுங்க. வேலையை முடிக்கலை லீவுனா நோ பேமெண்ட்டுன்னு டேர்ம்ஸ்லாம் சரியாக போட்டு அக்ரிமெண்ட் பண்ணுங்கள். துடியாக வேலை பண்ணணும் குமார். ரொம்ப நன்றி ப்ரோ. கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்குது. நல்லா பண்ணிடுறோம் நாங்கள். ரொம்ப நன்றி சுப்பிரமணியன் ப்ரோ. அடுத்து அட்வைஸ் இல்லை, ஜஸ்ட் மோட்டிவேட்டாக கொடுத்துருக்காரு. அவ்வளோ ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் உங்கள் ஏரியாவில் இருக்காங்களா அப்படின்றது விஷ்ணு கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி நிறையா சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டடாக இல்லைனாலும் உருவாக்குவோம். ஒரு 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 ட்ரக்கில் வந்து புது வகை வந்திருக்குன்னா அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு வைக்கிறோம்ல, அது மாதிரி ரன்னிங்கும் ஒரு ட்ரக் தான். அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு எல்லாத்தையும் ஆர்வத்தை கொடுப்போம். இல்லை கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் முன்னாடி இருந்த ரன்னிங் கம்யூனிட்டியோட இப்போ இருக்கிற ரன்னிங் கம்யூனிட்டி வந்து டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. கண்டிப்பாக முன்னாடி வந்து இன்ஸ்டாவில் எடுத்துட்டோம்னா டான்ஸ் வீடியோ, காமெடி வீடியோ தான் ஓடும். ஆனால் இப்போ ஃபிட்னஸ் வீடியோவும் ரன்னிங் வீடியோவும் ஓடுது. ஆமாம், முதல்ல முக்கியமாக ஜிம் கண்டென்ட் நிறையா வந்துகிட்டு இருந்தது. இன்னைக்கு எல்லாருமே 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ரன் பண்ணுறோம். ஜிம் போகிறாலுமே பண்ணுறாங்கல்ல. அது இவ்வளோ தூரம் மாறி இருக்கு. அதில் என்னோட பங்கு 0.1% இருக்கு அப்படின்றதுல நான் பெருமையாக சொல்லுவேன். நான் அடுத்து கர்வத்தோட சொல்லல, பணிவோட. ஓகே. அடுத்து வந்து அஸ்வின் ப்ரோ, ஐ ஹேவ் ஃபியூ ஜென்யூன் கொஸ்டின்ஸ். உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் யார்? இப்போ நீங்கள் ட்ராக் போடுறீங்க, அப்பார்ட் ஃப்ரம் இன்கம் ஃப்ரம் யுவர் வீடியோஸ், ஹவு வில் யூ பிரிங் இன்கம்? உங்கள் ஊரில் மார்க்கெட் இருக்கா? ப்ளீஸ் டேக் இட் ஃபர்தர் கேர்ஃபுல்லி வித் கால்குலேட்டர். கொஞ்சம் செல்ஃபிஸாக யோசிங்க ப்ரோ. ஆர் யூ சேஃப்லி அப்ரோச்சிங் திஸ் ப்ளீஸ் பிரதர் அப்படின்னு ப்ரோ இது பதில் சொல்லியிருக்கோம். பட் ஆனால் இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறான். இப்போ வந்து என்ன சொல்கிறது, என் ஃபாதரும் இவர் ஃபாதரும் ஒரு நல்லா கட்டுக்கட்டாக கார்ஸ் நிறையா வச்சுருந்தாருன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் இது ஹைடெக் சிட்டியில் போயிருப்போம். பட் அந்த இதெல்லாமே சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால, இப்போ இன்கேஸ் இந்த அமேசான் கம்பெனியாக இருக்கட்டும், எந்த ஒரு கம்பெனியுமே இந்த மாதிரி ஒரு சின்ன ரூமில் இருந்து ஸ்டார்ட் பண்ணதா. ஸோ எங்களோட அடையாளத்தை வந்து இந்த ஊர்ல இருந்து உருவாக்கிட்டு ஃபினான்ஸ் வந்ததுக்கப்புறம் வேணா வேற ஊர்ல போயிட்டு இருக்கலாம். தெரியல இது வந்து எப்படி நடக்குமா நடக்காதான்றது தெரியல. முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போடுறோம். வருமானம் இப்போ எனக்கு வந்து ஃபேமிலி கிடையாது. எனக்கு எங்கள் அப்பாவும் அம்மாவும் அவங்க வந்து பென்ஷன் வாங்குறாங்க. அவங்கள பார்த்துக்கிறாங்க. இதில் என்ன எனக்கு கிடைக்குதோ அதில் நான் சாப்பாட்டுக்கு நான் ஓடுறதுக்கு வைக்கிறதுக்கெலாம் சில பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை எடுத்துக்கிட்டு மித்ததெல்லாம் இதில் உருவாக்குறதுக்கு தான் போடுறேன். இதில் தேவர்மன் படத்தில் சொல்கிற மாதிரி தான், விதை இன்னைக்கு நான் போடுறேன், நானும் தனுஷும் சேர்ந்து போடுறோம். பழத்தை வந்து நாளைக்கு வந்து நல்ல ஆள், நல்ல இந்த ரன்னிங்கில் வந்து விருப்பப்படுற ஆள், அதில் சாதிக்குன்னு நினைக்கிற ஆள் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நல்ல உள்ள ஆள். அடுத்து ப்ரோ, ஐ எம் 17 years old, சைமன் ஜோஸ், கலர் கோயிலில் இருக்காங்களாம், இன்ட்ரெஸ்டட் ப்ரோ. ட்ராக் போட்டோடனே கண்டிப்பாக வாங்க, எல்லோரும் ரன் பண்ணலாம் ப்ரோ. கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஜெயிக்கிறேன். கண்டிப்பாக ப்ரோ, பொறுமையாக இருக்கோம் ப்ரோ. ஆல்ரெடி ஒரு வருஷம் பொறுமையாக தான் ப்ரோ இருந்திருக்கோம். அடுத்து விஜயகுமார், சின்ன தகவல் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ஒரு மேரத்தான் ரன்னர் 8.23ல் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஓடுறதுக்கு ஒரு இடம் வேணும்னா, அது பொதுவாக மேரத்தான் ரன்னர் ஸ்ட்ரெயின் பண்ணுறது ஆன் ரோட்டில் பெரும்பாலும் 5 நாள் ரோடுகளையும் 1-2 நாள் ட்ராக்லையும் பண்ணுவாங்க. 80 to 20% வந்து 80% ஆன் ரோடு, 20% ட்ராக்கு. வீடு பக்கத்துலேயே ட்ராக் இருந்தாலும் பெரும்பாலும் ரோட்டில் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதனால் அத்லெட்டிக்ஸ் ட்ரைனிங் மாதிரி ட்ராக் ஈவெண்ட்ஸ் ட்ரைனிங் பண்ண போகிறேன்னா, ட்ரைனிங்க்கு வர்றாங்க நம்மளை ட்ரெயின் பண்ணுறது ஒரு குவாலிஃபைடு கோச்சான்னு பார்ப்பாங்க. இல்லாட்டி மினிமம் ஸ்டேட் லெவலாச்சும் முக்கியமாக முதலீடில் வந்திருக்கணும். இதை பற்றி ஒரு வீடியோ போட்டால் உங்களுக்கு பார்வை என்னென்னு எங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு இருக்கீங்க. இதைத்தான் சொல்லியிருந்தேன் நான். ஸோ ட்ராக் ஈவெண்ட்ஸுக்காக இதை போட்டிருக்கோம். ஆன் ஈவெண்ட் ட்ராக் ஈவெண்ட்டுன்னு சொல்லக்கூடியது. ட்ராக்லேயே வந்து 6 மணி நேரம் 12 மணி நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக ஓடுற மாதிரி ஈவெண்ட்ஸு 5K 10K ட்ரெயின் பண்ணணும்னா இதில் தான் பண்ண முடியும். ட்ராக்குன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசிப்ளின் உருவாக்குறது. ஸோ இந்த இடத்த வச்சு தான் எல்லாத்தையும் ஒரு ஈர்த்து இந்த இடத்துல ரன்னிங்கை உருவாக்க முடியும் அப்படின்னு. சிவகங்கையின் மாதிரி ஊரில் வந்து வெட்டுக்குத்து குடி இது மட்டும் இருக்கிறத இந்த மாதிரி ஒரு மேரத்தான் நல்ல விஷயம் செஞ்சு எங்கள் ஊர் பெருமையை அடையாளப்படுத்தியிருக்கோம். அந்த மாதிரி மாற்றணும். இன்னும் அடையாளம் தான் அடையாளப்படுத்திருக்கோம்ல. சிவகங்கைனா ஓரளவுக்கு ரன்னிங் கம்யூனிட்டி டெவலப் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒன்று. ஓகே, அடுத்து வந்து லெக்ஸ் விஜின் ஹார்ட் போட்டிருக்கீங்க. நான் ஒரு அம்பு விட்டுறேன். அடுத்து சஞ்சீவ் குமார், ஹாய் சோபாலன், ஐ எம் குமார் ஃப்ரம் மலேசியா. கேன் ஐ ஹேவ் யுவர் இமெயில் அட்ரஸ்? ஸ்பான்சர் பண்ணுறது கேட்டிருக்கீங்க ப்ரோ. உங்களுக்கு இமெயிலில் பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். மோஸ்ட்லி எல்லா தகவலுக்கும் நாங்கள் ரிப்ளை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து நான் புலம்புறேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. இந்த புலம்புற விஷயத்தை நான் இனிமேல் நிப்பாட்டிடுறேன். இதெல்லாம் வந்து நான் ஏன் மனக்குமுறலெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா,
இது வியூஸு சப்ஸ்கிரைபரு என்னை ஃபாலோ பண்ணணுன்றதை தாண்டி இதுவரை நான் கேட்டது கிடையாது. அதை தாண்டி நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிருவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இது மூலிமா வந்து நிறைய பேர் வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணிக்கிற முடியுன்ற நம்பிக்கையில் இதை நான் பேசினேன். இன்னமே அந்த புலம்பல் வீடியோலலாம் நான் நிப்பாட்டிடுறேன் நான். இதுதான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் முடிஞ்சால் அப்போதைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான். சரி, ஓகேவா? வேறு என்ன எல்லாமே சொல்லியாச்சு. ஓகே, ஒரு தகவலாக சொல்லியாச்சு எல்லாமே. ஓகே. இந்த வருஷம் நான் ஆஸ்திரேலியா போகலான்னு இருக்கேன். ஸோ அதுக்குண்டான ப்ராசஸ்க்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறேன்னு இருக்காங்க. ஸோ அது கிடச்சிச்சு அப்படின்னா அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் நான். இவனுக்கு இன்ஜுரி இருக்குது, இவனும் ரெடி ஆகிட்டு 3 மாதத்துல இருக்கா. அதே மாதிரி இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் இந்த ஃபீல்டில் விட்டு போயிடுறீங்க. அதுதான் நீங்கள் பண்ணுறது தப்பு. அதை பண்ணாதீங்க. அந்த டயத்தில் நம்ம மைண்டை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிங்க. கண்டிப்பாக சரியாகி வந்துடலாம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.